மெரினா கடற்கரை இது சென்னையோட இதயம்னு சொல்லுவாங்க. வாரம் ஒரு முறையோ இல்ல மாதம் ஒரு முறையாவது நம்ம மெரினா கடற்கரையோட அழகை ரசிச்சுட்டு வீட்டுக்கு வரோம். ஆனா அதே கடற்கரை மணல்ல ராத்திரி நேரத்துல ஒரு பாதுகாப்பான கூரை இல்லாம குளிர்லையும் மழையிலையும் சுருண்டு படுத்திருக்கிற அந்த ஏழை எளிய மக்களோட நிலைமை என்னன்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா? குழந்தை குட்டி மலையில ரொம்ப கஷ்டப்பட்டோம். அங்கே தூங்குறது, பாத்ரூம் போகிறதுக்கு, அங்கே போனாலும் பாத்ரூம் இங்கே வராது அங்கே வராது, ரொம்ப கேவலமாக போயின்னு. யாரும் மரியாதை கொடுத்து பேசுறது இல்லை, ஏதோ வாயில வர்றதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த பாத்ரூம் போனா கூட போங்க நீ வெளியே போங்க, நீ எங்கே போங்க, நீ இது போங்க, சிங்கமா சொல்லுவாங்க. சொல்லக்கூடாது, தப்பாயிடும். பீச்சில் தான் தூங்கி இருந்தோம். அங்கே பீச்சில் தூங்க ஒருத்துறது, வெயில் மழை கொட்டாய் போடுறது, ஏதோ கஷ்டப்பட்டோம். ரெண்டாம் பீச்சுக்கு 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷத்துல ரொம்ப கஷ்டப்பட்டோம். வாழ்றது ரொம்ப கஷ்டம். இது என்னக்கு இது காட்டுள்ளே இருக்கிறோமே, எதுவுமே இல்லை, ஒரு காய் பழம் கூட இல்லை. இங்கே பொறுக்கி தூங்குறது, பீச்சில் படிக்கிறது, மழை வந்தா தாங்க முடியாது, அப்படியே இதாகிடும். செஞ்சு கூட குழந்தைய குட்டி வாங்கி இந்த வயசு பசங்களை தூக்கி போடுறது ரொம்ப பயம். எங்கே போனாலும் தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. மெரினா அண்ணா பூங்கா பக்கத்துல 2500 சதுரடியில 86 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல சுமார் 86 பேர் நிம்மதியா தூங்குறதுக்கான ஒரு பாதுகாப்பான நவீன இரவு நேர காப்பகத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வச்சிருக்கார். டைல்ஸ் போட்ட தரை, கிளீனான ஆர்வோ வாட்டர், ஆண்கள் பெண்களுக்குன்னு தனித்தனி கழிப்பறை வசதி, ஃபேன் வசதி, வச்சிருக்க பொருட்களுக்கு அலமாரிகள், அங்க தங்கக்கூடியவங்களோட குழந்தைகள் விளையாடி மகிழ்றதுக்காக ஒரு குட்டி பூங்கா, அவங்களுக்காக பாய், தலையணை, போர்வைன்னு 15 வகை பொருட்கள் அடங்கிய ஒரு வெல்ஃபேர் கிட்டையும் கொடுத்து நிம்மதியான தூக்கத்தை அந்த மக்களுக்கு அரசாங்கம் பரிசா கொடுத்திருக்கு. நாங்க பீச்சில் தான் தூங்கி இருந்தோம். அங்கே பீச்சில் தூங்க ஒருத்துறது, வெயில் மழை கொட்டாய் போடுறது, ஏதோ கஷ்டப்பட்டோம். பாத்ரூம் போறதுக்கும் கஷ்டம், தண்ணி ஊத்துறதுக்கும் கஷ்டம், இன்னும் அங்கே உக்காரத்துக்கும் கஷ்டம், போறதுக்கும் கஷ்டம். யாரும் மரியாதை கொடுத்து பேசுறது இல்லை, ஏதோ வாயில வர்றதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பாத்ரூம் போறது கூட அங்கேருந்து அவ்வளோ தூரம் நடந்துக்கின்னு போகணும். அந்த பாத்ரூம் போனா கூட போங்க நீ வெளியே போங்க, நீ எங்கே போங்க, நீ இது போங்க, அதை சிங்கமா சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பொறுக்கிறது சுலபமா பொறுத்து, வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் சொல்லுவாங்க. ஆனா அங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம், வாழ்றது ரொம்ப கஷ்டம். சாப்பாடு இல்லை, எங்கள் காசு 300 ரூபாய் 200 ரூபாய் கிடைக்கிறது, மணி பின்னு ஊசி விற்கிறது எங்கள் வியாபாரம். அதில் சாப்பாடு கூட பத்துறது இல்லை எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. முன்னதான் இருந்தோம், நம்ம கிராமத்தில் ஓலை குடிச்சு போட்டு இருந்தோம். அங்கேருந்து நம்ம துபாய்க்கு லைசன்ஸு கோசம் வந்தோம். இங்கே 50 வருஷமாக இங்கே தான் கீறோம். போகிறோம் வீட்டுக்கு, ஒரு மாதம் 2 மாதம் இருப்போம், இன்னும் மறுபடி இங்கே தான் வந்துடுவோம் வியாபாரம். இங்கேருந்து தொழில் பண்ணி போனால் தான் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு. அது பீச்சில் தூங்கும் போது எங்கே பசங்களுக்கெல்லாம் தூக்கி போயிடுவாங்க. இங்கே வயசு பசங்களை தூக்கி போயிடுறது ரொம்ப பயம். சின்ன பசங்க தூங்க வைக்கிறது பயமாக்கிது. பீச்சில் நம்ம எங்கே போனாலும் தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தூங்குறது, பாத்ரூம் போகிறதுக்கு, அங்கே போனாலும் பாத்ரூமுக்கு இங்கே வராது அங்கே வராது, ரொம்ப கேவலமாக போயின்னு இருந்த வாழ்க்கையை. இங்கே போனாலே இங்கே என்ன நீங்கள் வந்துட்டீங்க, கூட்டமாக இங்கே படக்கூடாது அங்கே படக்கூடாது. மழை தண்ணி அப்படியே அந்த டென்ட்டு போட்டால் டென்ட்டு காற்றுல பறந்துடும். அந்த பறந்ததுலேருந்து கூட ரொம்ப அது இந்த மு.க. ஸ்டாலின் ஐயா நல்லா இருக்கணும். இரவு காப்பகம் கட்டி கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. உதயநிதி ஐயா கூட ரொம்ப நன்றி. இது யாருக்கு இந்த இரவு காப்பகம் பயன்படுதுன்னா, இந்த பீச்சில் நிறைய பேர் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறாங்க. தங்க படுக்க வசதி இல்லை, இருக்க இடம் இல்லை. அதனால் அவங்களுக்கு அரசாங்கம் இவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம்னு ஐடியா பண்ணி ஒரு மாடல் ப்ராஜெக்ட் மாரி ஒன்று பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு மொத்தமாக ஒரு ஹால் மாரி ஒன்று கட்டி அதில் தங்க வச்சு இரவு ஃபுல்லாக அதில் தங்க வைக்கிறாங்க. நல்லா படுக்கிறதுக்கு நல்லா வசதி, கட்டிலெல்லாம் எல்லாம் செஞ்சு கட்டில் படுக்க வைக்கிறாங்க. நல்லா சந்தோஷமாக தூங்குறாங்க. அது இல்லாத எங்களுக்கு சாப்பாடு 3 வேளை, எங்களுக்கு சாப்பாடு 3 வேளை கொடுக்குறாங்க. இந்த சாப்பாடு கிடையாது நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறது, எங்களுக்கு ரொம்ப கிடைக்குது. பாதுகாப்பு இங்கே நல்ல இது பீச்சில் இல்லை, ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. ஒரு வாரமாக இங்கே தூங்கி நிற்கிறோம், எதுவுமே பிரச்சனை இல்லை, நல்லா கீரும். அண்ணன் தம்பி மாதிரி அண்ணன் தம்பி இல்லைனாலும் அப்படியே நடந்துக்கிறாங்க, பாசமாக நடந்துக்கிறாங்க. கால் கழுவிட்டு வாங்க, உங்களுக்கு தான் நல்லது. கால் கழுவிட்டு கை கழுவிட்டு உங்கள் பேர் சொல்லிட்டு வாங்க, காணாமல் போயிட்டா நாங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக வாங்கன்னு சொன்னோம். இந்த வீடு சொக்க தங்க மாட்டம் இருக்குது சார். உங்களுக்கு கோயில் குப்தி கும்பிட்ற மாதிரி சார். உங்களுக்கு சாமியே சரணமையாப்பா, உங்கள் சாமியாட்ட ஸ்தலம் பண்ணி கொண்டு இருப்போம். நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இது மாதிரி இது மாதிரி கட்டி கொடுப்பாங்க, நாங்கள் இது மாதிரி இடத்துல இருப்போம். நாங்கள் சுமார் இது மாதிரி கட்டினா கூட நான் இருப்பேனோ இல்லையோ எனக்கே சந்தேகமாக்கிது. சில பேரால்
பங்களா எப்படி இதுன்னு பார்க்கல. எங்கள் வீடு பார்த்தா ஓலை குடிச்சு. நான் இவ்வளோ திடீர்னு பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆச்சரியம். என்ன இவ்வளோ என் கனவுல வர்ற மாதிரி ஃபீலிங். நம்மளுக்கு சென்னையில் ஏதோ ஒன்று நடுக்குன்னு ஒரு கனவு வர்ற மாதிரி நம்மளுக்கு ஸ்டாலின் ஐயா இவ்வளோ பெருசு அமூரமாக கொடுத்துட்டாரு. எங்கள் பசங்க எல்லாம் ஸ்கூலில் போகிறாங்க, படிக்கிறாங்க. பெரிய பாப்பா 6வது, சின்ன பாப்பா 5வது. இங்கே தங்குறதுக்கு வசதி எல்லாம் இருக்குது. வியாபாரம் பண்ணிட்டு இங்கே வந்துடும். பின்னூசி வியாபாரம். காலையில் வெளியே உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்லக்குது. இடம் பாதுகாப்பு நல்லாக்குது. ஒன்றும் பயம் இல்லை, தைரியமாக்குது. பீச்சில் தான் நமக்கு பயப்படுற அந்த குழந்தை எப்படி தான் படுக்க வைக்கணும். 2 பேரும் குழந்தை பசங்க படுத்துனாங்க, 2 பேரும் முடிச்சுன்னு இருப்போம். யாராவது வரவங்களா யாராவது. ஆனால் இங்கே வந்து படுத்தோன்னா நிம்மதியாக தூங்கலாம். இதுதான் நிஜம் இல்லாமல் வாழ்க்கை. நம்மளுக்கு நரித்துருவர் கொடுத்தது இதுதான். நமக்கு மு.க. ஸ்டாலின் சாருக்கு நன்றி, உதயநிதி ஸ்டாலின் நன்றி தெரிவித்துக்கின்றேன். பிள்ளைங்க எல்லாம் நல்ல மாதிரி சாப்பிட்றாங்க, நல்ல மாதிரி தூண்டுறாங்க. எவ்வளோ மழை வந்தாலும் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் நல்லா அழகாக தூங்கலாம், அழகாக எடுத்து போகலாம். மு.க. ஸ்டாலினுக்கு, மு.க. ஐயாக்கு கோடி நமஸ்காரம். கலைஞர் ஐயா கூட கோடி நமஸ்காரம். இதே போல் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நம்ம அரசாங்கத்தில் இதுமாரி சலுகை செஞ்சு கொடுத்தா அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் நல்லா சிறப்பாக இருக்கும். நம்ம சாதாரண மக்களுக்கு அது போல் பண்ணார், கலைஞர் ஐயா பண்ணார். இவங்க பண்ணது வந்து நாடோடிகள் மக்கள், இந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் இது ஒரு இரவு காப்பகமே ஒன்று கட்டி கொடுத்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புதிய ஸ்டாலினுக்கு தான் நன்றியா சொல்லணும். அடுத்தவங்க அங்கதான் வரணும்னு சொல்லி நாங்க சாமியாண்ட வேண்டி நிற்கிறோம். நேத்து வரைக்கும் ராத்திரியான நம்ம கதி என்ன அப்படின்னு வானத்தை பார்த்து பயந்தவங்க இன்னைக்கு ஒரு பாதுகாப்பான கூரைக்கு அடியில நிம்மதியா கண்ணையறாங்க. அவங்க கிட்ட பேசும்போது ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. இந்த கட்டிடத்தை அவங்க வெறும் கல்லா மண்ணாவோ இல்ல அரசாங்கத்தோட ஒரு திட்டமாவோ மட்டும் பார்க்கல. தங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தப்போ தங்களை தவிக்க விடாம ஓடி வந்து அரவணைச்சுக்கிட்ட ஒரு தாய்ப்பாசம் கொண்ட அரசாங்கமா தான் தமிழ்நாடு அரசையும் இதுக்கு காரணமான முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களையும் பார்க்கறாங்க. கடைக்கோடி மனுஷனுக்கும் ஒரு பாதுகாப்பான கூறு அமைச்சு தரையில விழுந்து கிடக்கிற மக்களை தூக்கி விடுறதுதான் ஒரு சிறந்த அரசுக்கு அடையாளம். திராவிட மாடல் ஆட்சியில மெரினா இப்போ மனிதாபிமானத்தோட அடையாளமா மாறி இருக்கு. இது வெறும் காப்பகம் இல்ல, எல்லோருக்கும் எல்லாம் என்பதற்கான அடையாளம்.